வணக்கம் guys, வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். realme narzo 50A prime ஆல்ரெடி 50A வந்துருச்சு, 50iயும் வந்துருச்சு. நார்சோவில் நிறைய narzo 50 சீரீஸில் வந்துச்சு. இப்போ வந்து 50A prime அப்படின்னு ஒரு பட்ஜெட், ஒரு 10,000 ரேஞ்சில் இருக்கிற ஒரு பட்ஜெட் ஃபோனு. இதில் வேறு என்ன இருக்குது? சார்ஜர் கிடையாது. முக்கியமாக பாக்ஸை பார்த்தாலும் தெரியும், ஒரு குட்டி பாக்ஸ். சார்ஜர் கிடையாது, ஆனால் கேஸு மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. என்வைரன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சார்ஜர் கிடையாது, ப்ரைஸும் கம்மி பண்ணுறதுக்காக சார்ஜர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முதல் ரியல்மி ஃபோன் வித்தவுட் சார்ஜர் இந்த பாக்ஸ். ஸோ எப்படி இருக்குது, வேறு என்னெல்லாம் இருக்குது, இந்த யூனிசாக் ப்ராசர்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்கலாம். பாக்ஸு அதே ப்ளூ கலர் பாக்ஸ் தான் இருக்குது. சார் வேல்யூ 1.100. இது வந்து ஹெட் சாரு, பாடி சார் வந்து 0.735. பரவாயில்ல, ஓரளவுக்கு இதில் தான் இருக்குது. மற்றபடி இதோட மெயின் ஹைலைட் வந்து 6.6 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் 5000 mAh பேட்டரி இருக்குது, 8 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. யூனிசாக் ப்ராசர் தான், யூனிசாக் T612. இது ஓரளவுக்கு ஒரு பட்ஜெட் ப்ராசர் தான். இதை தவிர யூனிசாக் T700, T616 இந்த மாதிரி நிறைய T சீரீஸ்லேயே நிறையா இருக்குது. 50MP 8 கேமரான்னு போட்டிருக்கு. 50MP அப்புறம் 2MP கேமரா இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஃப்ளாஷ் ப்ளூ கலர், அவ்வளோதான். வேறு எதுவும் பாக்ஸில் போடல. இது வந்து ஒரு 4G ஃபோன். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 4GB 128GB. ஸோ இதை தவிர மற்ற நிறைய மாடல்ஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எத்தனை மாடல்ஸு, என்ன ப்ரைஸ், அதெல்லாமே செக் பண்ணி பார்த்துப்போம். ஓகே, பாக்ஸில் வந்து யூசர் மேனுவல் இருக்குது, சேஃப்டி கைடு, யூசர் மேனுவல், டெடிகேட்டட் ஸ்லாட் வேறு போட்டிருக்கு. இதில் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், கேஸ் கிடையாதா? அப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ்ன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக இவங்க கேப் இருக்குது இந்த பாக்ஸில் பார்த்தா. இவ்வளோ கேப் எதுக்குன்னு தெரில, எதுவுமே இல்லை, வெறும் ஃபோன் நீங்கள் அதை வைக்கிறதுக்கு இருக்குது. இந்த ஒரு கேபிளுக்காக இவ்வளோ பெரிய பாக்ஸாக? சாம்சங்கே பெட்டர் போல் இருக்குது. இதில் ரொம்ப சின்ன பாக்ஸாக பண்ணியிருக்காங்க, ஸ்லிம்மாக. ஆக்சுவலாக இவ்வளோ திக்னஸ் தேவையே இல்லை, இன்னும் ஸ்லிம்மாக பண்ணியிருக்கலாம். கேஸ் கூட கொடுக்கல பாக்ஸில். ஸோ அவ்வளோதான், வெறும் ஒரு கேபிள், யூஎஸ்பி டைப். சாம்சங் வந்து டைப் C to C கொடுப்பாங்க, இவங்க வந்து டைப் A to C கொடுத்துருக்காங்க. அது தவிர இந்த ஃபோன் இருக்குது. ஓகே, அதே டிசைன் தான். இதுக்கு முன்னாடி நார்சோ ஃபோன்ஸ் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி கிளாஸி டிசைன் தான் இருக்குது. கேமரா மட்டும் கொஞ்சம் பெருசாக ப்ராமினெண்ட்டாக தெரியுது. அதில் வந்து அந்த ட்ரிபிள் கேமரா, அந்த 50MP 2MP வந்து தனியாக தெரியுது கேமரா. 50MP மேட்ரிக்ஸ் A கேமரா அப்படின்னு போட்டிருக்கு. ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாடி தான், பின்னாடியும் கிளாஸி பிளாஸ்டிக் தான் இருக்குது. ஸோ ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. தனியாக கேஸ் வாங்கி போட்டே ஆகணும். பேக்கில் வந்து அந்த ஸ்ட்ரைப் டிசைன் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் வந்து நல்லாயிருக்கு. ரைட் சைடு பவர் பட்டன் இருக்குது. ஸோ இதுலேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் எம்பெடடாக இருக்கும். லெஃப்ட் சைடு வால்யூம் ராக்கர்ஸு, சிம் ஸ்லாட்டு, டெடிகேட்டட் ஸ்லாட் தான். அதுலேயே மென்ஷன் பண்ணியிருந்துச்சு டெடிகேட்டட் ஸ்லாட் அப்படின்னு. ஆமாம், டெடிகேட்டட் டியூவல் சிம்மு, மைக்ரோ SD எல்லாமே சிங்கிள் ஸ்லாட்டில் இருக்குது. பாட்டமில் 3.1 ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, யூஎஸ்பி டைப் C போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. சீரிஸ் ஸ்பீக்கர்ஸ்லாம் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ் தான். செகண்டரி மைக்ரோஃபோன் இல்லை, டாப்பில் எதுவுமே இல்லை. ஸோ சிங்கிள் மைக்ரோஃபோன் தான், சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஓகே, இது பூட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் வழக்கம் போல் நிறைய இருக்குது. டிஸ்பிளே அந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கிடையாது, அந்த நாச் டிஸ்பிளே தான். ஃபுல் HD ப்ளஸ் இருக்குது, ஆட்டோ ரொட்டேஷனா, நிறைய ஆப்ஷன் இருக்குது டிஸ்பிளேயில். ரிஃப்ரெஷ் ரேட்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, 60Hz ஃபுல் HD ப்ளஸ் ஸ்க்ரீன் தான். வேறு என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் செக் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு 11 தான் ரன் ஆகுது. ரியல்மி யூஐயோட R எடிஷன் கொஞ்சம் ஒரு இந்த எடிஷன் மாதிரி தான் இது. இதில் வந்து ரேம் எக்ஸ்பென்ஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லை, 4GB ரேம் மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு லைட் வெயிட் எடிஷன் மாதிரி R எடிஷன் அப்படின்றது. உங்களோட நார்சோ சீரீஸ், உங்கள் பட்ஜெட் நார்சோ 50A 50i இதிலெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க, இந்த R எடிஷன் அப்படின்றது. ஸோ ஆண்ட்ராய்டு 12 அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில், ஆனால் எப்போ வரும் அதெல்லாம் தெரில. ஓகே, 4GB ரேமில் வந்து 3.5GB இருக்குது. 128GBயில் 107GB இருக்குது, அதில் 100GB. இந்த யூனிசாக் ப்ராசரோட கிளாக் ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் வந்து 1.2, ரெண்டுமே 1.2 தான். ஸோ கார்டெக்ஸ் A55 A75 ரெண்டுமே 1.82 தான் கிகாஹெர்ட்ஸு. ஆக்டோகோர் ப்ராசர் தான், ஃபுல் HD ப்ளஸ்ஸு, 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 6.58 இன்ச்சு. அடுத்தது DRM இன்ஃபோ ஓப்பன் பண்ணால்
ஓகே, வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 48, 50, 60க்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஹெச்டிஆர் அதெல்லாம் ஆப்ஷன் இல்லை. வைட் அண்ட் எல்லாம் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஹெச்டி கண்டென்ட் ப்ளே ஆகும். அதுக்கடுத்து மேனுவல் கேமரா கம்பேட்டிபிலிட்டியில் ரா சப்போர்ட் கொஞ்சம் டவுட்டு தான். ஆமாம், ரா சப்போர்ட் கிடையாது, ஏன்னா யூனிசாக் ப்ராசர் அப்படின்றதுனால. ஸோ மேனுவல் கேமரா எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னு தெரில, ஜிகேம்லாம். ஸோ அப்படி இருந்தால் ஜிகேம் சப்போர்ட் பண்ணாது. அடுத்தது சென்சார்ஸ் பரவாயில்ல, எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. மேக்னெட்டிக் சென்சார், கைரோஸ்கோப் இருக்குது, லைட் சென்சார் இருக்குது, ப்ராக்சிமிட்டி இருக்குது, எல்லா சென்சாருமே இருக்குது, எதுவுமே மிஸ் பண்ணலை. அடுத்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணிடலாம். ஃபிங்கர் பிரிண்ட் செக்யூரிட்டி ஓகே, டன். வச்ச உடனே நல்லா காகுது, ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. யூனிசாக் ப்ராசர் தான் 4K ப்ளே ஆகும். 1080p தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். 480p, ஆமாம் 1080p 60 fps தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுது. இது HDR ஸ்க்ரீன் இல்லை, ஆனாலும் வியூவிங் ஆங்கிள்ஸ் வந்து லிமிட்டட் தான். ஸோ பிரைட்னஸ் நல்லா இருந்தாலும் வியூவிங் ஆங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் சைட்லேருந்து பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. கேமராவில் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், இப்படி சைட்லேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வியூவிங் ஆங்கிள் அடிவாங்க. மற்றபடி 1080p வந்து ப்ளே ஆகுது, ஸ்டக் ஆகாமல் ப்ளே ஆகுது, ஸ்மூத்தாக தான் இருக்குது, எந்த இஷ்யூஸுமே இல்லை. அடுத்து ஸ்பீக்கர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, மோனோ ஸ்பீக்கர்ஸ் தான். மோனோ ஸ்பீக்கர்ஸே கொஞ்சம் லவுடாக இருக்கும்னு நினைக்கிறேன். போன நார்சோல் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, டீசெண்டாக இருக்குது. பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, டீசெண்டான ஒரு லவுட்னஸோட ஒரு மோனோ ஸ்பீக்கர். அதான் யூஐ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. இந்த ஆர் எடிஷன் ஃபோன்ஸ்லலாம் வந்து யூஐ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கேப்சர், அப்புறம் வீடியோ, போர்ட்ரேட்டு, மோர் ஆப்ஷனில் வந்து ப்ரோ மோடு, டைம் லேப்ஸு, 50MP மோடு, மேக்ரோ மோடு அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் அல்ட்ரா வைட் கிடையாது. கேப்சர் போனால் இந்த இடத்துல 1x இருக்குது, அது மேனுவலாக தான் ஜூம் பண்ண முடியுமா? ஆமாம், 4x வரைக்கும் ஜூம் இருக்குது, மேனுவலாக தான் ஜூம் பண்ண முடியும். ஓகே, ஆட்டோ HDR வந்து டிஃபால்ட்டாகவே ஆட்டோவில் இருக்கும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் தான் மற்ற எல்லாமே மாற்றிக்கணும். ஸோ வீடியோவில் போனால் செட்டிங்ஸில் வீடியோ 1080p 30 fps தான் மேக்ஸிமம் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் 720p, ஸோ 8MP ஃப்ரண்ட் கேமரா தான் இருக்குது. அதனால் மேக்ஸிமமாகவே 720p 30 fps தான் ஃப்ரண்ட் கேமராவில் சப்போர்ட் இருக்குது. ஓகே, 1080p கொடுத்துருக்கலாம், 8MP கேமரா சப்போர்ட் பண்ணோம், தெரில ஏன் கொடுக்கல அப்படின்ட்டு. ஓகே, கேமரா அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிவிடுங்க. narzo 50A prime ரியர் கேமரா சாம்பிள் 1080p தான் இருக்குது. ஜூம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபோட்டோ மாதிரி ஜூமும் 4x ஜூம் தான் இருக்குது. ஃபோக்கஸ் இந்த அளவுக்கு இருக்குது. இங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபோக்கஸ் ஆகுது. டைனமிக் ரேஞ்சு சன்னை பார்த்து ஃபுல்லாக டார்க்காக தான் ஆயிடுது, ஒன்றும் தெரில. ஃப்ரண்ட் கேமராவில் 720p தான் இருக்குது, 30 fps தான் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு ஓகே. டைனமிக் ரேஞ்சு ஓகே, பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஃபேஸையாவது ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுது, முன்னாடி சன் இருந்தாலும். ஓகே, கேமரா அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது இந்த 50MP கேமரா. இப்போ நிறைய பேர் வந்து 50MP கேமரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் குவாலிட்டி தான் எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா லோ லைட்லலாம் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது இந்த 50MP. அதை தவிர 2MP எல்லாத்துலேயும் கொடுக்குறது இதுலேயும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக என்னென்னா இந்த ஃபோனில் வந்து பாக்ஸில் சார்ஜர் கிடையாது. பாக்ஸ் பெருசாக இருக்குது, ஆனால் பாக்ஸில் சார்ஜர் கிடையாது. அட்லீஸ்ட் கேஸாவது கொடுத்துருக்கலாம். நான் 50Aலே கொடுக்கல. ஸோ இதுலேயும் பாக்ஸில் வந்து கேஸ் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ரியல்மி ஃபோன் வித்தவுட் இன்பாக்ஸ் சார்ஜர். இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் சப்போர்ட் பண்ணுது, ஆனால் சார்ஜர் இல்லை. சார்ஜர் தனியாக வாங்கணும்னா எக்ஸ்ட்ரா காசு ஆகும்.
கேட்டால் காஸ்ட் கட்டிங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இன்னும் சேவ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் இந்த 10,000 ப்ரைஸ் ரேஞ்சில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.